ஓகே. இன்னைக்கு என்கேப்சுலேஷன் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மேஜிக் மெத்தட் பார்த்துரும். ஏன்னா நேத்து வரைக்குமே நிறைய பேர் வந்து அந்த இது கேட்டிருந்தாங்க, மேஜிக் மெத்தட்னா என்ன, மேஜிக் மெத்தட். ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்கன்னா மேஜிக் மெத்தட் இல்லைன்னா தண்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று மேஜிக் மெத்தட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தண்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆப்ஸ் ஆடு ஒரு அஞ்சாவது சொல்லுங்க மேஜிக் மெத்தட் கேட்கும்போது. நியூ, இனிட்டு, டெலிட்டு, சீலு, ஃப்ளோரு, ஃபவுண்டு. அரித்மெட்டிக்ல ஆடு, சப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் ரெப்ரசன்ட். ஸோ கம்பேரிசன்ல கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், ஈக்குவல் டு. ஸோ இனிட் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். மேஜிக் மெத்தட் எது கேட்குறாங்கன்னா இனிட் இருக்குல்ல, இனிட் என்ன பண்ணுன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். அது என்ன பண்ணும், கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்டை டைரக்டா பாஸ் பண்றதுக்காக எனக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம்னா கன்ஸ்ட்ரக்டர். அது வந்து இதுல இருக்கு. ஓகேவா? நானே யூனிட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு ஹூப்ஸ்ல ஒரு லிஃப்ட் கான்செப்ட் பண்ணி காட்டுங்க. லிஃப்ட் ப்ராசஸ் வச்சு பண்ணி காட்டணும். எத்தனை ஃப்ளோர் இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாஸ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச்டு, செகண்ட் ஃப்ளோர் பாஸ் பண்ணேன்னா செகண்ட் ஃப்ளோர் ரீச். ஸோ இது மாதிரி வரணும். நான் இல்லாத ஃப்ளோர் ஏதாவது கொடுத்தா எனக்கு என்ன வரணும்னா, இந்த ஃப்ளோர் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். இந்த ஃப்ளோர் வந்து இந்த ப்ராசஸ்ல இல்ல அப்படின்ற மாதிரி வரணும். இன்னொருத்தன் ஒரு கான்செப்ட் இருக்காங்க, ஒரே நிமிஷம். வேற ஏதாவது கான்செப்ட் டாஸ்க் இருக்கான்னு.
டேட்டா ஃப்ளோ. பாண்டாஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. இது ஒரு அவுட்புட் இருக்கு. பட் பார்ப்போம். அது கொடுத்துருக்கான் பாரு. சரி. இன்புட் எப்படி இருக்கும்னா அவுட்புட் எப்படி இருக்கும்னா, ஸோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு வந்து ப்ராடக்ட் டேட்டா எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பாருங்க. இது ஊப் பேஸ் பண்ணி ரைட் ஏ பைத்தான் கார்ட் கிளாஸ் டு கேவ் ஃபாலோவிங் சாம்பிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, இன்செர்ட் அப்டேட் டெலீட் நடக்கணும், அவ்வளவுதான். இன்செர்ட் கொடுத்தா டேட்டா இன்செர்ட் ஆகணும், இதுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகணும், டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகணும். க்ரெட் ஆப்ரேஷன். ஓகே, தண்டர் மெத்தட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா
கிளாஸ்ல ஏத்திட்டு இருக்கேன். இதே இதே ப்ராசஸ் வந்து இதே ப்ராசஸ்ல மல்டிப்ளை யூஸ் பண்ணி பார்ப்போம். 2 into 6. ஸோ மல்டிப்ளேயர் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த தண்டர் மெத்தட் மூலமா நான் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் வந்து எண்ட் ஆஃப் த டே கால் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட்ட வெளிய பார்க்கறதுக்கான ஒரு விஷயத்த தான் நான் என்ன சொல்லுவேன்னா, தண்டர் மெத்தட்ன்னு சொல்லுவேன். ஒரு ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் என்ன சொல்லுவேன்னா, தண்டர் மெத்தட். இப்போ பிரிண்ட் மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாரி வருதா? இப்போ இதே விஷயத்த
ம். ஸோ ரிட்டர்ன் தான் குடுத்துருக்கேன். செல்ஃப் டாட் ஏ. செல்ஃப் டாட் ஏ ரிட்டர்ன் குடுக்கும்போது எனக்கு என்ன என்ன ஆகும்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்க எதுக்கு எடுக்குறேன்னா, இது Djangoல வரும். ஓகேவா? அப்போ புரியாம பார்க்காதீங்க. அதே மாரி இன்டர்வியூலயும் கேட்பாங்க. கிளாஸ் அலோ செல்ஃப் இனிட்டு செல்ஃப் டாட் ஏ இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரிட்டர்ன் குடுத்துட்டேன். ரிட்டர்ன் குடுத்தா ஆக்சுவலா எனக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகாது. இங்க எங்கேயுமே பிரிண்ட் ஆக வாய்ப்பே இல்ல. அப்ப எங்க பிரிண்ட் ஆகும்னா, இந்த பிளேஸ்ல மட்டும் தான். ரைட்டா? இந்த பிளேஸ்ல. ஆனா ஆப்ஜெக்ட்ட வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. அப்ப பிரிண்ட் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணா, என்னால என்ன பண்ணணும்னா, ஆப்ஜெக்ட்குள்ள பாஸ் ஆகுற வேல்யூவ பார்க்க முடியும். எப்படி ஆட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட பிளஸ் பண்ண முடியுதோ, அதே மாரி ஆப்ஜெக்ட்ட குள்ள பாஸ் ஆகுற வேல்யூவ பார்க்கறதுக்காக, ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற வேல்யூவ பார்க்கறதுக்காக பிரின்ட் ஸ்டேட்மென்ட் மாரி யூஸ் பண்றது தான் அந்த எஸ்டிஆர் செல். இதுவும் ஒன் டைப் ஆஃப் தண்டர் மெத்தட். ஓகேவா? ஆட் என்ன பண்ணா, ஆட் மல்டிப்ளை பண்ணும். ஸ்ட்ரிங் வந்து எனக்கு அது மாரி ஒண்ணு ஒரு ஒரு வகையா பண்ணும். லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ அது மாரி நெறைய ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே இல்லன்னா கூட ஸ்பெசிஃபிக்கா ஒரு சிலது தேவைப்படும். இந்த ஸ்ட்ரிங்கு, ஆட்லாம் வந்து ஞாபகம் வச்சீங்கன்னா, மீன் டைம்ல ஏதாவது யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ என்கேப்சுலேஷன் போயிடலாம். மேஜிக் ஆர் தண்டர் மெத்தட். மேஜிக் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா தண்டர் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. தண்டர் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, டபுள் அண்டர்ஸ்கோர். ஞாபகம் வச்சுங்க மறந்துறாதீங்க. என்கேப்சுலேஷன். Encapsulation is a one of the fundamental concept of object-oriented program. It describes idea wrapping the data, method work on the data within one unit. It puts restriction accessible vary method directly can prevent acci- accidental modification of data. Okay. என்கேப்சுலேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஆ ஒரு விஷயத்த மறைக்கிறது வேற, அதாவது எப்படின்னா, அத தெரியாம பார்த்துக்கிறது வேற. அது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து வேற. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து வ நம்ம யூசர் கோடு தெரியாது, பண்ணாது. அத வச்சு பண்ணும். என்கேப்சுலேஷன்ன்றது எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு வேரியபிள பேஸ் பண்ணியிருக்கும். வேரியபிள் ஃபங்ஷன்ஸ பேஸ் பண்ணியிருக்கும். அது என்ன வேரியபிள்? அதாவது ஆ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனும் பார்த்தீங்கன்னா, ஒரே மீனிங் தான் இருக்கும். ஸோ அதனால சொல்லும்போது கொஞ்சம் ஸோ இது வந்து பேக்கிரவுண்ட் ப்ராசஸ் இல்லாத ஹைட் பண்ணி வைக்கிறது. இது யூசர் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக, அவங்களோட இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவை. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தேன்னு வச்சுக்கோ. எனக்கு வந்து ஆ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பேங்க்ல ஆத்தரைஸ்ட் பெர்சன் இருக்காங்க. யாருன்னா மேனேஜர். ஸோ ஆத்தரைஸ்ட் பெர்சன் மேனேஜர். அவருக்கு கீழ வந்து பெர்சன்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ லோன் எடுக்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ இது மாரி நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு கீழ அவங்கலாம் ஒர்க் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ என்கேப்சுலேஷன்றது என்னன்னா, அந்த செக்யூரிட்டி பர்ப்பஸ் மாரி இருக்கும். அவங்கள வந்து ஆ எந்த ஒரு மிஸ்டேக்குமே மேக் பண்ணாம பண்றது யாருன்னு பார்த்தோம்னா, அந்த வந்து மேனேஜர் மட்டும் தான். ஸோ அவரு வந்து முழுக்க முழுக்க அவங்கள கண்காணிச்சுன்னு இருப்பாரா? ஸோ இது மாரி ஒரு விஷயத்த என்ன சொல்லுவோம், செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்கான ஒரு விஷயத்த என்ன சொல்லுவோம்னா, என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன்ல எப்படி நீ செக்யூரிட்டி பண்ணுவ? எப்படி வந்து டேட்டாவ புரொடெக்ட் புரொடெக்ட் பண்ணுவ? அப்படின்ற மாரி பார்ப்போம். எப்படி வந்து
ஸோ இதுல சூப்பரா இருக்கு பாரு. ரியல் டைம் எக்ஸாம்பிள் செம்மையா சொல்லியிருக்கான் பாரு. இப்ப என்னன்னா, இப்ப 2 டீம் நம்ம இத விட்டுருங்க. நம்ம ஐடி ரிலேட்டடா போலாம். என்கிட்ட 2 டீம் 2 ப்ராஜெக்ட்ல ஒரு ஒரு டீம் ஒர்க் ஆயின்னு இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தன்னா, ஆ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் மாரி பண்றாங்க. இன்னொருத்தர் வந்து அதோட ஃபினான்ஷியல் டேட்டாலாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல எப்படி பே பண்ற விஷயம், அதெல்லாம் இன்னும் இன்னும் ஆனா 2 டீமுமே ஒரே டீம் தான். அதாவது 2 பேரோட இதுவும் ப்ராஜெக்ட்டும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் தான். ஆனா இங்க ஒர்க் பண்றது பார்த்தா பேக் எண்ட் பேஷண்ட் போர்ட்டலு, பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வாங்குற டீமு. இன்னொன்னு அவங்களோட ஃபினான்ஷியல் டீம். ஃபினான்ஷியல் கார்டு பே பண்றதா, ஜிபேவா அது மாரி ப்ராசஸ் பண்ற ஒரு டீம். இப்ப என்னன்னா, இப்போ ஃபினான்ஸ் இந்த பேஷண்ட் ஹேண்டில் பண்ற டீமுக்கு என்னோட சேல்ஸோட ரிப்போர்ட் தேவ. ஓகேவா? நான் என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கேன்ற சேல்ஸோட ரிப்போர்ட் தேவ. அதாவது ஆ ஃபினான்ஸ் என்ன ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் டீம்னா, பேஷண்ட்டோட காசு பே பண்ணிட்டாங்களா? காசு பே பண்ணலையான்றத தெரியணும். தெரியணும்னா, இவங்க ஃபினான்ஸ் டீம கான்டாக்ட் பண்ணாம டைரக்ட்டா வந்து இவங்க கோட்லயே அத எடுத்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அது செக்யூரா? அப்ப எதுக்கு ஃபினான்ஸ் டீம்ன்னு ஒண்ணு இருக்கு. ரைட்டா? இவங்ககிட்ட கேட்கவே கேட்காம, இவங்களே வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப ஃபினான்ஸ் டீம் எதுக்கு இருக்கு? எந்த யூசுமே இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, அங்க ஒரு ஆத்தரைஸ்ட் பெர்சன் கிட்ட கேட்டு, இது மாரி வந்து நான் உங்க பேஷண்டோட டீட்டெயில் வேணும். இதான் பேஷண்டோட ஐடி. இத பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லணும். அப்போ 2த்துக்கும் இருக்கிற புரொடெக்ஷன் பாருங்க. இந்த ஒரே டீம் தான். பட் எனக்கு டேட்டாவ அங்கருந்து இங்க ஆக்சஸ் பண்ண விட மாட்டேன்து. காரணம் என்னன்னா, என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் என்ன பண்ணும்னா, ஒரு டீம் கிட்ட இருந்து இன்னொரு டீமுக்கு டேட்டாவ ஹைட் பண்ணி வைக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, என்கேப்சுலேஷன். அது எப்படி பண்ணுது? எது மாரி மெத்தட்ல பண்ணுதுன்னா, பிரைவேட், பப்ளிக், புரொடெக்ட். புரொடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா சிங்கிள் அண்டர்ஸ்கோப் வரும். பிரைவேட்னா டபுள் அண்டர்ஸ்கோப் வரும். அதாவது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிரைவேட், சிங்கிள் அண்டர்ஸ்கோப் புரொடெக்ட். பப்ளிக்ன்றது எந்த ஒரு அண்டர்ஸ்கோப்புமே இல்லாம செல்ஃப் வச்சு கால் பண்றது தான் பப்ளிக். நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தோம்னா, எல்லாமே பப்ளிக் டேட்டாவ தான் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். ரைட்டா? எல்லா டேட்டாவும் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருந்தோம்னா, பப்ளிக் தான். ஏன்னா வந்து எல்லாத்தையும் செல்ஃப் டாட் ஏ, செல்ஃப் டாட் பி, செல்ஃப் டாட் சின்றத டைரக்ட்டா கால் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? இப்போ என்னால என்னன்னா, இப்போ என்னால 2 டேட்டாவ என்னால பாஸ் பண்ண முடியும். புரொடெக்ட் ஆ பிரைவேட். இப்ப 2 டேட்டா எனக்கு புதுசா தெரியுது என்கேப்சுலேஷன்ல. என்கேப்சுலேஷன்னா என்ன சொன்னேன்னா, நான் சொன்ன மாரி ஒரு ஒரு டிபார்ட்மென்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றதுக்காக, அதாவது செக்யூர் பண்றதுக்காக. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த டேட்டா செக்யூரா இல்லன்னா, இப்போ இன்கேஸ் அந்த வேரியபிள்லாம் பிரைவேட்ல எழுதி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. எல்லா வேரியபிளும் பிரைவேட்ல இருக்கு. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் பிரைவேட்ல இருக்கு. யாரும் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அப்ப ஆ சாரி பப்ளிக்ல இருந்ததுன்னா, அப்ப எதுக்கு இவங்க அந்த டீம் போய் இங்க கேட்பாங்க? டைரக்ட்டா வந்து டேட்டாவ ஆக்சஸ் பண்ற மாரி இருந்தா, அவங்களே ஆக்சஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா, அந்த மெத்தட் வந்து புரொடெக்ட்லயோ, பிரைவேட்லயோ இருக்கிறனால என்னால என்னன்னா, அத ஆக்சஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீம் கிட்ட போய் கேட்பாங்க. இதுக்கு தான் வந்து என்கேப்சுலேஷன் மேஜரா ஒர்க் ஆகுது. ம்.
ராம் 25 டி நகர். ஸோ இதே விஷயத்த என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் கேட்குறேன். ஃபினான்ஷியல்ல கேட்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகுது. ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ஆனா இந்த இடத்துல ஸோ இதே விஷயத்த நான் வந்து பிரைவேட்ன்ற ஒரு வேரியபிள் எழுதும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எரர் அடிக்குது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்ட என்னால பாஸ் பண்ண முடியல. அந்த ஆப்ஜெக்ட்ட என்னால கேட்க முடியல. அப்போ பிரைவேட் வேரியபிள நான் கிளாஸ்க்கு வெளிய ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ கிளாஸ்க்கு வெளிய ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா எப்படி பண்ணா கிளாஸ்க்குள்ளேயே ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட தான் கால் பண்றேன். மெத்தட கால் பண்ற மாரி இருக்குமே தவிர, என்னால வந்து கிளாஸ்க்கு வெளிய அந்த வேரியபிள அசைன் பண்ண முடியாது. அப்போ இது சேஃபா? இப்போ ஃபினான்சியல் டிபார்ட்மென்ட் யாருன்னா, ஒரு நார்மல் பெர்சனால பார்க்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட்டாலே அத பார்க்க முடியாது. அந்த அந்த ஃபினான்சியல் டிபார்ட்மென்ட் யார் பார்க்கணும்னா, யார் ஆத்தரைஸ் பெர்சனோ, யார் வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்களோ, அந்த பெர்சன மட்டும் பார்க்குற மாரி வச்சாச்சு. ஸோ இதுக்கு தான் மேஜரா என்கேப்சுலேஷன் யூஸ் ஆகுது. ஓகேவா? பிரைவேட், பப்ளிக், புரொடெக்ட். இப்ப நம்ம பண்ணது பிரைவேட். பிரைவேட்டால என்னன்னா, கிளாஸ்க்குள்ள இருக்கிற எத்தன டேட்டா வேணாலும் கால் பண்ணிக்க முடியும். கிளாஸ்க்கு வெளிய எந்த டேட்டாவையும் கால் பண்ண முடியாது. ஸோ பிரைவேட் பண்ணியிருக்கோம். புரொடெக்ட் வந்து பப்ளிக் மாரி தான். எங்க எங்க வேணாலும் கால் பண்ணி, எந்த ஒரு விஷயம் வேணாலும் பண்ணு. ஓவர் ரைட் கான்செப்ட் இல்லாம பார்த்துக்கும். இப்போ செல்ஃப் டாட் ஏ 2 இருந்ததுன்னா எனக்கு ஓவர் ரைட் ஆகும் ஒரு மெத்தட்ல. அதுக்கு பதிலா புரொடெக்ட் குடுத்துட்டேன்னா, 2 நேம் தனித்தனியா குடுத்தாலுமே எனக்கு ஓவர் ரைட் ஆகாது. ஸோ நாளைக்கு அது பண்றேன். எனக்கு இன்னைக்கு முடிய போகுது டைமு. நாளைக்கு பண்றேன். ஸோ நாளைக்கு பிரைவேட்னா என்னன்னு தனித்தனியா பார்த்துட்டு, பப்ளிக், புரொடெக்ட் வந்து தனித்தனியா பார்த்துட்டு, ஸோ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத பார்த்துட்டு நாளைக்கு என்கேப்சுலேஷன் குடுத்துருவேன். நாளைக்கு என்கேப்சுலேஷன், அடுத்த நாள் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் மேஜரா நாளைக்கு இருக்கும். என்கேப்சுலேஷனு, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன கான்செப்ட் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் இல்ல அதுக்குள்ள முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பைத்தான். ஸோ குரூப்ல குடுத்த டாஸ்க்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? குரூப்ல என்ன டாஸ்க் குடுத்தனோ அத ஃபாலோ பண்ணி எனக்கு அவுட்புட் ரெடி பண்ண பாருங்க. சென்ட் பண்ணியிருப்பேன்ல குரூப்ல. அந்த டாஸ்க் வந்து முடிச்சு சென்ட் பண்ண பாருங்க. அது ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்த டாஸ்க் அது. ஒரு த்ரெட் ஆப்பரேஷன். கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ இதுக்கு என்கேப்சுலேஷன்லாம் தேவையில்ல. பாலிமார்ஃபிசம் வரைக்குமே என்ன. ஸோ என்கேப்சுலேஷன் நான் எடுத்துட்டு அந்த டேட்டாவ